ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு நல்ல சூடாக சாதம். ஓகே, இன்றைக்கி வந்து குழம்புக்கு நான் அப்பளா குழம்பு வச்சுருக்கேங்க. வத்த குழம்பு தான், பட் அதில் வந்து வேறு கத்திரிக்காய் அந்த மாதிரி காயெல்லாம் எதுவும் போடாமல் சுண்டைக்காய் வத்தல் போட்டுட்டு அப்புறம் அப்பளாத்தை பொரித்து கடைசியாக அந்த குழம்புல போட்டுட்டு அப்பளா குழம்பு. இதுக்கு வந்து அப்பளா குழம்புன்னு பேர், பட் வத்த குழம்பு தான் பேஸ். அதில் தான் நம்ம அப்பளத்தை பொரிச்ச அப்பளத்தை போடுவோம். சூப்பராக இருக்குங்க. சைல்டுஹுட்லேருந்து இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். இது வந்து காய் இல்லாத அன்றைக்கி செய்யறதுக்காக தான் இது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ரொம்ப வருஷமாக காலங்காலமாக இருக்குது இந்த ரெசிபி கிராமங்களில். பட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து இதை கேட்டு வாங்குவோம். எங்கள் பாட்டியை எங்கள் அம்மாவெல்லாம் செய்ய சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த அப்பளாத்தை வந்து சாதம் சாப்பிடும்போது அந்த சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி தயிர் சாதத்துக்கு இந்த குழம்புல ஊறின அப்பளம் வந்து அவ்வளோ யம்மியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் வத்த குழம்பு தான், எப்பவும் போல் செய்கிற வத்த குழம்பு தான். அதில் வந்து அந்த அப்பளத்தை பொரித்து வச்சுட்டு கடைசியாக அதை சேர்த்து ஒரு 2 கொதி வந்த உடனே அதை இறக்கிற வேண்டியதுதான். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலாக விடணும். இதுதான் என்னுடைய ட்ரிக்கு. நல்லெண்ணெய் விட்டு செய்கிறது தான் வத்த குழம்புக்கு நான் பண்ணுற ஒரு குட்டி டிப்ஸ். ஓகே, அப்புறமா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோவக்காய், பாசிப்பருப்பு, தேங்காய் போட்ட கறி, கோவக்காய் கறி. பேசிக்கலி கோவக்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச். நம்ம சர்வ் பண்ணிடலாம். பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ சர்வ் பண்ணிட்டேன். சாதம் சுட சுட, அதுக்கப்புறமா வந்து அப்பளா குழம்பு. நான் எப்போவுமே குழம்ப சைடில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு தான் சாப்பிடுவேன். மொத்தமாக சாதத்தில் விட்டுக்க மாட்டேன். அது எனக்கு பழக்கம் இல்லை. அண்ட் தொட்டுக்க கோவக்காய் பொரியல், கோவக்காய் பாசிப்பருப்பு தேங்காய் போட்ட பொரியல். இதுதான் இன்றைக்கி லன்ச். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.